அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். வேலை செஞ்சிட்டு இருக்கும்போதே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது. காலையில் ஒரு 11 மணி ஆச்சுன்னா காஃபி குடித்தா தான் டாக்டர் என்னால் அடுத்த வேலையே செய்ய முடியும். ஈவினிங் ஆக ஆக ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். மேபி நான் நிறைய வேலை செய்கிறனோ இல்லை வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ, நைட்டு கண்டிப்பாக எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, எந்த ஒரு விஷயமே என்னால் வீட்டில் போய் கூட பண்ண முடியாது. இப்படி ஒரு டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 8 ஹவர்ஸ் பக்கம் உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறீங்க, இல்லை ஃபோனில் தான் உங்களுடைய ஒர்க்கே இருக்குது அப்படின்னா, உங்கள் கழுத்தினுடைய பொசிஷன் கூட உங்களுடைய உடல் சோர்வுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ இது நாட்பட்ட நிலையில் போகும்பொழுது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இந்த மாதிரி கழுத்து பகுதியில் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் பொழுது அதீதமான ஒரு உடல் சோர்வு, மன அழுத்தம், தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளும் வரதை பார்க்குறோம். ஏன்னா சமீப நாட்களில் நிறைய தொடர்ந்து நான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மன அழுத்தத்தோடு வரதை பார்க்குறோம். இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய கழுத்து பகுதியில் உண்டாகக்கூடிய பொசிஷன் சேஞ்ச், நெக் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குனிஞ்சு நம்ம மெசேஜ் பண்ணும்போது நம்ம தலையோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ இருக்கும். ஆனால் தொடர்ந்து நம்ம குனிஞ்சு ஃபோன் பார்க்குறோம், இல்லை லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு ப்ராப்பரான பொசிஷன் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கழுத்து பகுதியில் ஒரு 22லேருந்து 27 கிலோ வரைக்கும் வெயிட்டை பேர் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 வயசு குழந்தைய கழுத்தில் தூக்கி வச்சுட்டே நம்ம ஒர்க் பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தினால இது உங்களுக்கு கழுத்து பகுதியில் மட்டும் பாதிப்பை உண்டாக்காது, உங்கள் நுரையீரல் பகுதியிலையும் பாதிப்பை உண்டாக்கும். ஸோ தொடர்ந்து குனிஞ்சபடியே நீங்கள் ஃபோன் பார்க்குறீங்க, இல்லை குனிஞ்சிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டயஃப்ரம், அதாவது நம்மளுடைய நுரையீரலுக்கும் வயிற்று பகுதியும் பிரிக்கக்கூடிய இந்த டயஃப்ரம் சுருங்க ஆரம்பிக்கும். நுரையீரல் முழுசாக விரிவடைய முடியாது. ஸோ அப்போது நீங்கள் சுவாசிக்கும் போது 30% கம்மியாக தான் நீங்கள் சுவாசிக்கிறீங்க. உங்கள் உடம்புக்கு தேவையான எனர்ஜியில் மெயினாக ஆக்சிஜன் 30% கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ இதனாலையும் உங்கள் உடம்பு முழுவதுமாகவே ஒரு சோர்வு இருக்குது. ஆக்சிஜன் கம்மியாகுது அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் ஆக்சிஜன் அற்ற நிலையிலையும் எப்படி சர்வை பண்ண முடியும். இதனால் அசிடிக் நேச்சர் நம்ம பாடியில் அதிகமாகுது. இது நிறைய இரத்த குழாய்களில் பாதிப்பை உண்டாகுது. இது மாதிரி ஒரு செயின் ரியாக்ஷன்ஸ் நிறைய நடக்க ஆரம்பிக்குது. 2 முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, நுரையீரலோட பகுதி முழுமையாக விரிவடையாததுனால ஆக்சிஜன் 30% கம்மியாக தான் கிடைக்குது. 2வது கழுத்து தசைகள் ரொம்ப ஸ்டிஃபாக ஆரம்பிக்குது. கழுத்தில் ஒரு எடையை அதிகமாக ஃபீல் பண்ணக்கூடிய நிலை இருக்கிறதுனால உங்களால் ரிலாக்ஸே ஆக முடியல. இந்த 2 கண்டிஷனால தான் அடிக்கடி உங்களுக்கு உடல் சோர்வு இருக்குது. ஸோ இந்த நிலையில் நீங்கள் எப்படி உங்களுடைய பாய்ச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ நீங்கள் தொடர்ந்து உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு 3 எக்ஸசைஸை நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஆள்காட்டி விரலால் உங்களுடைய கீழ்த்தாடை பகுதி, அதாவது நாடி பகுதியை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பின்னோக்கி தள்ளணும். ஸோ அந்த மாதிரி தள்ளும்போது உங்களுக்கு இந்த டபுள் சின் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தள்ளிட்டு ஒரு 5 வினாடி ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து விடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 5லேருந்து 10 முறை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் கழுத்து அதனுடைய கரெக்டான பொசிஷனில் வரும். இதை பண்ணும்போது உங்களுடைய முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கழுத்து பகுதியில் உண்டாகக்கூடிய அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். 2வது பயிற்சி, உங்களுடைய கழுத்து பகுதியை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த சின்ன டக்கின் பண்ணிவிட்டு நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணணும். ஒரு 6லேருந்து 10 முறை நல்லா ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து வெளிவிடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுதும் உங்கள் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு டெக்னிக்கையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து டெஸ்கில் உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் கைகள் 2யுமே உயர்த்தணும். கைகளை தோள்பட்டைக்கு மேலே உயர்த்தி ஒரு 5 முறை ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து விடணும். அதே போல் உங்கள் கைகளை தோள்பட்டையில் கொண்டு 2 கைகளையுமே இந்த மாதிரி தோள்பட்டையில் கொண்டு வச்சுட்டு இதே மாதிரி ஒரு 5 முறை ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து விடணும். அதே போல் கைகளை முழுமையாக நீட்டி, ஸோ 2 கைகளையும் முழுமையாக இந்த மாதிரி நீட்டி
அந்த மாதிரி நிலைகளையும் ஒரு 5 முறை ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து விடணும். ஸோ இந்த பயிற்சியையும் நீங்கள் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறையோ இல்லை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது இந்த பயிற்சிகளை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கழுத்தில் உண்டாகக்கூடிய அதீதமான அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும். உங்கள் உடல் சோர்வும் நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம குனிஞ்சு வேலை செய்கிறதுனாலையும் கழுத்தில் உண்டாகக்கூடிய ஸ்டிஃப்னஸ்னாலையும் மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம், உடம்புக்கு தேவையான அந்த ஆக்சிஜனோட அளவு வந்து குறையிறது. இதற்கு இந்த 3 விதமான பயிற்சிகளை நீங்கள் வந்து பண்ணலாம். இது கூட நீங்கள் ரெகுலராக உங்களுடைய ஷோல்டரை வந்து ப்ராப்பரான பொசிஷனில் வைக்கிறது, அந்த ஷோல்டர் பகுதிக்கான சில பயிற்சி முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதீதமான உடல் சோர்வையும் மன அழுத்தத்தையும் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளையும் வந்து சரி செஞ்சுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உணவு முறைகளும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நிறைய இந்த மாதிரியான கழுத்து பகுதியில் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால அடிக்கடி காஃபி டீ வந்து அதிகமாக குடிக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும். இதனால் அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள், அசிடிட்டி இருக்கும்பொழுதும் வேகஸ் நரம்பு வந்து தூண்டப்பட்டு கழுத்து பகுதியில் வலி இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ எனக்கு கேஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்குது டாக்டர், எப்போல்லாம் கேஸ் ப்ராப்ளம் அதிகமாகுதோ அப்போல்லாம் எனக்கு கழுத்தில் வந்து வலி உண்டாகுது, உடல் சோர்வு அதிகமாக இருக்குது, படபடப்பு நிறைய இருக்குது, ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடிக்கடி காஃபி குடிக்கிறதும் உங்களுடைய உடல் சோர்வுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கழுத்து பகுதியில் பொசிஷன் கரெக்டாக இருந்தால் தான் உங்கள் உடம்புக்கு தேவையான அந்த எனர்ஜி கிடைக்கும். ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.